ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நம்ம மாடி தோட்டத்தில் மயில்தண்டு கீரை விதை சேகரிப்பு எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த விதையை சேகரித்த விதையை மண்ணில் தூவி எப்படி அதுலேருந்து கீரையை அறுவடை எடுக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க, டீட்டெயில்டு வீடியோ இது. இப்போ நான் மயில்தண்டு கீரை ஒரு பேக்கெட் நான் பாபு ஆர்கானிக்லேருந்து வாங்கினேன். அந்த கீரையை விதைச்சி அதிலிருந்து அடுத்து ஒரு தடவை தாங்க நான் ஒரு பேக்கெட் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து அதிலேருந்து தான் நான் விதையை சேகரித்து போட்டுட்ருக்கேன். இப்போ கீரையை விதைச்சி ஒரு 20-25 நாளில் நமக்கு அறுவடைக்கு தயாராகிடும். அப்போ ஒரு கிளை மட்டும் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப முதிர்ச்சி அடைந்த நிலைமையில் இருக்கும். அப்போ அதில் பார்த்திங்கன்னா நாளடைவில் விதை பூக்கள் வர ஆரம்பிக்கும், அதுலேருந்து விதை வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நான் ஒரு தண்டை மட்டும் என்ன பண்ணிட்டேன், அப்படியே விதைக்காக விட்டுட்டேங்க. இப்போ அந்த ஒரு விதை நல்ல அந்த ஒரு தண்டு நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு பூக்கள் வைத்து அந்த பூக்களில் இருந்து தாங்க இந்த விதையை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. அதை நல்லா எடுத்து இப்போ அந்த பூக்களை உதிரும்போது அதில் காஞ்ச பூக்கள்லேருந்து அவ்வளோ விதைகள் கொட்டுது பாருங்கள். இப்போ இதில் நிறைய பூக்களும் விதையும் கலந்து இருக்குது. இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா காற்றுல இப்படி நம்ம ஊதும் பொழுது ஃபுல்லாக அந்த திப்பி எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த விதை மட்டும் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி முரத்தில் எடுத்து ஃபுல்லாக இப்படி நான் பாருங்கள், முரம் வச்சு ஃபுல்லாக இப்படி விசிறேன். அப்படி விசிறும் பொழுது அந்த பதறு ஃபுல்லாகவே பறந்துருச்சு, காற்றுல ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த ஒரு முரத்தை வச்சு ஃபுல்லாக விசிறணும்போது நமக்கு இந்த பாருங்கள் நல்லா போயிட்டு இப்போ விதைகள் மட்டும் இருக்குது. இப்போ இந்த விதைகளை மட்டும் நமக்கு தேவையான விதைகளை எடுத்துகிட்டு மீதி எல்லாமே ஒரு பேக்கெட்டில் போட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கு ஈல்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் சேகரிச்சிருக்கிற இந்த விதை கிட்டத்தட்ட 3 பாக்கெட் விதை. இப்போ ஒரு பாக்கெட் விதையிலேருந்து நம்ம கீரை பறித்து நமக்கு அதுக்கப்புறம் எப்படி கிடைக்கிது பாருங்கள். இப்போ நான் அதே பேக்கையே கீரை பறிச்சுட்டு ஒரு தண்டு மட்டும் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதே கீரை பேக்கை ஒரு 20 டேஸ் கிட்டத்தட்ட நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தொழு உரம் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார் போட்டு அதுக்கு மேலே விதையை தூவி அதுக்கப்புறம் மேலே மண் அப்படியே லைட்டாக எடுத்து தூவி விட்டுட்டு பூவாளியில் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 டேஸில் 3 to 7 டேஸ்லேயே நல்லா விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கீரை முளைக்க ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 டேஸ் கிட்டத்தட்ட ஆகுது. எப்படி வளர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஏற்கனவே இப்போ இது மாதிரி 2 தடவை போடலாம், அந்தளவுக்கு விதை வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இதுலேருந்து ஒன்று முதிர்ச்சி அடைஞ்சு பூக்கள் வருது பாருங்கள். இந்த பூக்களை இப்போ திரும்பி கண்டிப்பாக இதில் எதையாவது ஒன்று விதைக்கி விட்டுருவேன். அப்போ அதுலேருந்து இன்னும் நம்ம ஒரு 2-3 பாக்கெட் விதையை சேகரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாம் கீரை விதையெல்லாம் ஒரு தடவை வாங்கினேன்னா மோஸ்ட்லி அரைக்கீரை, மயில்தண்டு கீரை, அப்புறம் இது மாதிரி செங்கீரையுங்க அந்த வீடியோ நான் கொடுக்கல. பட் செங்கீரையும் இந்த மாதிரி நான் ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட அதுவே 1 இயருக்கு நான் திரும்பி அதுலேருந்து விதையை சேகரித்து போட்டு எடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் பயிர் செஞ்சு இந்த மாதிரி நம்ம கீரை அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ இது பாருங்கள், ஃபுல்லாக நான் நல்ல ரொம்ப தடிமனாக இருக்கிற தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருக்கிற இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிட்டேன். சின்ன தண்டுகளெல்லாம் அப்படியே நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதை கூட்டு தான் பண்ண போகிறேன், பருப்பு வச்சு கூட்டு தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் ரொம்ப தடிமனான தண்டுகள்லாம் திரும்பி நம்ம செடிகளுக்கே நம்ம உரமாக கொடுத்துடலாம். அதனால் இதை மறுபடியும் ஒரு தொட்டியில் இந்த தண்டுகளை எல்லாமே போட்டுருவேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பறித்த கீரைகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள்.